ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா பிரபா குக்கிங் சேனல். ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த மழையில் நல்ல மழை இல்லையா, எல்லாத்துக்கும் கோல்டு பிடிச்சிட்டு, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்ந்தா அப்படி பிடிச்சிட்டு, உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஒரு வாரமாக நான் என்னோடய வெயிட் லாஸ் நான் போடவே இல்லை. நான் வெயிட் மட்டும் செக் பண்ணி எழுதிட்டு இருந்தேன், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பண்ணாத ஒரு 3 டே எக்ஸசைஸ் பண்ணும், 3 டே மட்டும் எக்ஸசைஸ் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 20, 21, 22 இந்த 3 நாள் எங்கள் ஊரில் திருவிழாவா. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணி போலேயே அபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தனால ஏன்னா அங்கே கிளம்பணும்ல, அதனால நான் பண்ண முடியல என்னால். சரின்ட்டு அன்னன்னைக்கு மட்டும் நான் வெயிட் மட்டும் செக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் குறையலை, அதாவது 93, 93 அந்த 92 அதுலேயே தான் இருந்துச்சு. ஏன்னா 92, 91க்கு வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் 93க்கு வந்துட்டு. ஆனால் அதுதான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது. குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் விடாமல் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு விடாமுயற்சி தானே எப்போதுமே ஒரு வெற்றிக்கு அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி நான் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன்னு. டே 41, 27/5/2024, இன்றைக்கி மே 27, 41 டேஸ் ஆகுது நான் ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கு பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா என்னோட கேக் கட்டிங் பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது 2 நாள் கேக் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்குறீங்களா? அது நான் வீடியோவில் அந்த சீன் வரும்போது நான் சொல்கிறேன் ஏன் 2 நாள் நான் கேக் கட் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 25ஆந்தேதியும் 25ஆந்தேதி நான் ஒரு 1/2 hour மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி நல்ல மழை, நல்லா கொட்டு கொட்டிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 41 டேஸ் முடிஞ்சிச்சு. இதாங்க எங்கள் ஊரில் திருவிழா. 2வது நாள்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நாள் மாவிளக்கு எடுப்பாங்க காலையில், சாயங்காலம் வீட்டில் ஆக்கியரிசி படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாரியம்மாவுக்கு. இதுதான் கழுகு மரம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கழுகு மரம் எப்படி இழுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. அதாவது பிய மரத்தை தான் கழுகு மரமாக அந்த பட்டையெல்லாம் செதுக்கிட்டு நல்லா சந்தனம் குங்குமம்லாம் போட்டு எண்ணெய் போட்டு வளைச்சி நல்லா மேலே ஏறுமா அந்த சாமி அருள் அப்படியே சருன்னு அந்த மரத்து மேலே போய் உச்சியில் உட்காந்துக்கும். அந்த சாமி அருள் தான் மேலே போய் உட்காந்துப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு அருள் அந்த முடிஞ்சிட்டு கீழே இறங்குற வரைக்குமே அந்த சாமிக்கு பாட்டு படிச்சிட்ருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாட்டு படிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த தேவராட்டம் அதெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் கழுகுமரம். இது காலையில் ஒரு 8:30 போல் நடந்தது. இது சாயங்காலம் ஒரு 5:30 போலங்க. என்னங்க நீங்கள்? அப்புறம் 4 மணி போல் மழையே இல்லைங்க. நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். படன்னு மழை வந்துருச்சுங்க. சரி என்ன பண்ணுது, நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, நான் வைக்கிற பொங்கல் நனையக்கூடாதுன்ட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் பொங்கல் வச்சோம். அதுவுமே ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் சாயங்காலம் வீட்டில் கேக் கட் பண்ணோம். மே 21 என்னோடய பர்த்டே. விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நைட்டு ஆர்கெஸ்ட்ரா நல்ல ஒரு ஆட்டம்தான். ஆனால் நம்ம தான் போக முடியல, ஏன்னா குழந்தைய வச்சுருக்கோம். பார்த்திங்களா, எங்கள் உள்ள வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புனாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா 92 நான் 50 கிராம் இருந்து 90, அதாவது மே 25 என்னோடய வெயிட் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு டான்ஸு தாங்க. ஆனால் எந்த ஊருன்னு தான் தெரியல, டான்ஸ் ஆட வந்தவங்க சூப்பராக இருந்துச்சு. ஆர்கெஸ்ட்ராலாம் நான் வீடியோவில் தான் பார்த்தேன், நேரில் போய் பார்க்க முடியல. பாப்பா வச்சுக்கோங்களா, பாப்பாவுக்கு 1.25 வயசு தான் ஆகுது. பாப்பா நைட்டு தூங்குவாங்க. ஏன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டுலாம் ரொம்ப போய் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் முடியாது இல்லையா? அதுக்கடுத்த நாள் காலையில் 3rd டே, அதாவது கெடா வெட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாளில் காலையில் ஒரு 6 மணி போலங்க, செம்ம கிளைமேட்டு. அந்த மழைக்கும் அந்த மேகங்களோட அந்த மலையில் உரசும் போது சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளி கீச்சுன்னு சத்தம் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிளைமேட்டு ஒரு நல்ல வியூ, சூப்பராக இருந்துச்சு.
இதுதாங்க எங்கள் ஊர். மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் வில்லேஜ் லைஃப். கிராமத்து வாழ்க்கைன்னா அடிச்சுக்கவா முடியும். அப்புறம் வந்து நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் அழைக்கல யாரையும். ஒரு 10 பேர் மட்டும் கூப்பிட்ருந்தோம். அப்புறம் வந்து நாட்டுக்கோழி கறி ஒரு 3 கிலோ, ஆட்டுக்கறி ஒரு 4 கிலோ எடுத்துருந்தோம். இதை வந்து செய்கிறவங்க வந்து யாருன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான், என் அம்மு தான் செஞ்சுருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன். எங்கே அதையும் ஒழுங்காக பிள்ளையை வச்சுக்கிட்டு எடுக்கவே முடியல. அவள் வந்து நல்லா கேஸ் ஸ்டவ்க்கிட்டே நல்லா பெரிய அடுப்புக்கிட்டே வந்து நின்றுட்டே இருந்தா. சரின்ட்டு எண்ணெய் கடுகு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு மட்டன் கழுவி வச்சுருந்த மட்டனை எடுத்து கொட்டி நல்லா வந்து நல்லா ஒரு கிளறி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன். 4 கிலோ இல்லை, நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் சேர்த்தணும். இது பண்ணவங்க எங்கள் வீட்டுக்காரர் தான். நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இது பண்ணி வச்சுருந்தோம். அந்த முளைப்பாரி வந்து இன்றைக்கி நைட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த கெடா வெட்ட முடிஞ்சு சாயங்காலம் எடுப்பாங்க. நல்ல முளைப்பாரியுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் இந்த முளைப்பாரிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, சொன்னால் கேட்பீங்களா? அந்த முளைப்பாரியை கொண்டு போய் நாங்கள் எத்தனை மணிக்கு போட்டோன்னா, கரகம் எடுத்து விட்றது வந்து 8-9 மணினா, நாங்கள் கொண்டு கரகத்தை அந்த முளைப்பாரி போடுறது 10:30க்கு. ஏன்னா வந்து அவங்க மாமா வந்து வீட்டில் வேலை இருக்குது, வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் வரைக்கும் போனாங்க. போயிட்டு ஒரு 8-9 மணி போல் தான் வந்தாங்க. அப்போ வந்து எங்கள் நாத்தனா வீடும் வந்து சென்னை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு சென்னை அவங்களையும் சேர்த்து பஸ் ஏற்றி விட்டு திண்டுக்கல் வடமதுரையில் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற்றி விட்டுட்டு, அப்புறம் வந்து போகிற வழியிலேயே அந்த முளைப்பாரியை கொண்டு போய் அந்த கிணத்துல அந்த கரகம் எடுத்துகிட்டு இருப்பாங்களே அந்த கிணத்துல கொண்டு போய் போட்டுட்டு, அப்புறம் ஏதோ சாமி ஏற்றுக்கும், என்னால் முடியல, பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப தூரம் நடக்கணும், கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர்னாவது நடக்கணும், பிள்ளையை தனியாக விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அவள் என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டாள். முளைப்பாரி ஒரு கையில் பிள்ளையை ஒரு கையில் தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்படியே மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு அன்றைக்கி நைட்டு. அதனால தான் வந்து பிள்ளையை தூக்கிட்டு போக முடியல. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கையில் தூக்கிட்டு போய் கோடை கொண்டை மலைப்பாரி போட்டுட்டு வந்திருக்கலாம். மழை வந்து நல்லா கொட்டி தீர்த்துருச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு, இது வந்து சிக்கன் குழம்பு. மட்டனை வந்து அப்படியே மட்டன் வந்து வெந்தோடனே அந்த குழம்பு மட்டும் வடிச்சிட்டு அப்படியே சட்டியோடு ஃப்ரை பண்ணுற, அதாவது மட்டன் சுக்கா மாதிரி இல்லாமையும் அந்த குழம்புலேயே நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுட்டோம். ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா அந்த வந்து ஒரு கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா அந்த அடுப்புக்கும் அதுக்கும். ஆனால் வந்து நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நல்லா மழை ஒவ்வொன்றும் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் கூட நாங்கள் பார்க்காம நல்லா வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன செஞ்சு முடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபைனல் லுக்கு தான் என்னால் தர முடியல. பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தா, பார்த்துக்க ஆள் இல்லைலா, அவள் யார்கிட்டையும் போக மாட்டேன்ட்டா வெளியாளுங்கள்ட்ட எல்லாம். அப்புறம் வந்து மட்டன் ஃப்ரையும் படித்தாச்சு. இது வந்து சிக்கனுக்கு வந்து ஒன்று சேம் அதே தான் ஆஸ் யூஷுவல். எண்ணெய் கடுகு இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டோம்னாக்கும், அப்புறம் அடித்து வச்சுருக்க மசாலா, வெங்காயம் தக்காளி சீரகம் சோம்பு, அப்புறம் வந்து கறி மசாலா இதை போட்டு நல்லா, அதோடவே நான் வெங்காயம் தக்காளியோடய சேர்த்து நல்லா மசாலாவோட அரைச்சிட்டேன். நான் வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்கு கஷ்டப்படுற, ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணி விட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து பிள்ளையை வேறு பார்த்துக்கணும்ல, அதுக்காக சரி இதுவும் நம்மளுக்கு ஈஸி தானே. ஆனால் மட்டன் பிரியாணி தான் செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க ஏன் மேலே இருக்க அக்கறையா இல்லை அவரை நான் வேலை வாங்குவேன் அந்த ஒரு இதான்னு தெரியல. கடைசியில் அவர் என்னையும் செய்ய விடல, அவரையே செஞ்சுட்டாரு. கடைசியில் ரெண்டையுமே அவங்க தான் வச்சாங்க. நல்லா குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறம் ரெடி. இன்னைக்கு அதாங்க ஒரு நாள் சொன்னோம்ல, ஒரு 5 மணிங்கிறேன், 4 மணி போல் ஆரம்பிச்சதுங்க மழை. எத்தனை மணி, 6 மணி வரையும் ஊற்றுன்னு ஊற்றுச்சுங்க. ஆனால் வந்து மழைப்பாரி எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு போகிறவங்களாம் வந்து ஒரு
முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு 7 மணி போல் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வண்டி வச்சுருக்காங்க இல்லையா, நம்மகிட்ட வந்து கார் தான் இருக்குது. கார் வந்து மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாப்பாவை தனியாக வச்சுட்டு போக முடியாது மலையில், அதனால் வந்து இது பண்ணோம். அப்புறம் வந்து அடுத்த நாள், அதாவது 4வது நாள், இது வந்து 4வது நாள், அந்த கழுகு மரம் ஏறினாங்களே, அந்த கழுகு மரத்தை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குனது எதுக்குன்னா வந்து அந்த கழுகு மரத்தை இறக்கிட்டு கொண்டு போய் ஓரமாக வச்சுருவாங்க. அதை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாமி மரங்கிறதுனால யாருமே எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த போன வருஷம் வந்து இன்னுமே கழுகு மரம் வந்து வளர்த்தியாக இருந்துச்சு. இந்த கோணக்க மானக்கான்னு இல்லை. இது வந்து அடுத்த நாள் 24 மே என்னோடய வெயிட் இருந்துச்சு. அப்புறம் வந்து இதுதான் சொன்னோம்ல, அதுக்கு நான் அந்த 26ஆம் தேதியா 25ஆம் தேதி நாங்கள் கேக் வெட்டினோம். ஏன்னா வந்து அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன மன வருத்தம். அதனால் வந்து மறுபடியுமே கேக் வாங்கி எனக்கு வந்து ஸ்பெஷலாக வெட்டி கொடுத்தாங்க. இது வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு. நல்லா ஒரு அன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸு கூட போட்டு எடுக்க முடியல. நான் பொங்க வைக்கும்போது கொடை பிடிச்சிட்டு எடுத்துட்டேன் இல்லையா, அதுதான் வந்து என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து போன வருஷத்துக்கு மாரியாய் நம்பிக்கை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கையில் அதனால் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நான் கையை ஸ்டிச் பண்ணி போட்டேன். 2 வருஷம் ஆச்சுங்க இந்த கை வைக்கிறதுக்கு. ஆல்ரெடி தேனியானத்தில் கொடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இவர் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரப்போ பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் வந்து சரின்ட்டு இது பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு கேக். ஆனால் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கு சாக்கோ ட்ரஃபிள் கேக் நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் டெய்லி அப்டேட் வந்துடும் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி. 42வது நாள் நாளைக்கு நான் போகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.